இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்மோஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அவங்களுடைய கேம் அசட்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்லேருந்து எப்படி வந்து அந்த அசட்ஸ்லாம் எப்படி வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய்ட்டு இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த காஸ்மோஸ் வெப்சைட் வந்து யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா லியேட்டிவ் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு கேமிங் கம்பெனியோட வெப்சைட் தான் இந்த வெப்சைட். ஸோ இந்த லியேட்டிவ் ஸ்டுடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேமிங் கம்பெனி. அவங்க வந்து அவுட் சோர்சிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ எப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து சின்ன சின்ன அசட்ஸ், ப்ராப்ஸ், அப்போ சில என்விரான்மெண்ட் சீன்ஸ்லாம் வந்து பண்ணி அவங்க வந்து வேறு ஒரு கம்பெனிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் ஆஃப் டியூட்டி கேம்ஸ்க்கு வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன வெப்பன்ஸ், அசட்ஸ் அதெல்லாம் வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூபிசாஃப்ட் கேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைப்பர் ஸ்கேப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க தான் வந்து அசட்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. வெப்பன்ஸும் இவங்க தான் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லியேட்டிவ் ஸ்டுடியோ. ஸோ அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவங்களோட போர்ட்ஃபோலியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எந்த லெவலுக்கு வந்து குவாலிட்டியாக வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது போல் நிறைய வெப்பன்ஸ், அசட்ஸ் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காஸ்மோஸ் வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வந்து பெய்டாக இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீ ஆகியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் அவங்க லேட்டஸ்ட் ஸ்டுடியோட போர்ட்ஃபோலியோ வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுடைய ஆர்ட் ஸ்டேஷன் லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய்ட்டு அவங்க போர்ட்ஃபோலியோலாம் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காஸ்மோஸ் வெப்சைட்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வெப்பன்ஸ் இருக்குது, நிறைய அசட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 அசட்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் கேம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அசட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கேமாக இருக்கட்டும், இல்லை அனிமேஷன் மூவி பண்ணுறதா இருந்தாலும் இருக்கட்டும், ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அசட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மேலே சப்ஸ்கிரைப் போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 கிரெடிட்ஸ் கிட்ட வந்து ஆட் ஆகும். ஸோ ஃப்ரீ 1000 கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த 200 அசட்ஸும் டவுன்லோட் பண்ணிக்க தேவையான கிரெடிட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வேணும். ஸோ அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் இதில் வந்து நீங்கள் டெவலப் பண்ண முடியும். ஸோ அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா சைன்இன் கொடுத்து கிரியேட் நியூ அக்கௌண்ட் இருக்கும், அது கொடுத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 1000 கிரெடிட்ஸை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ நான் அதை வந்து கிளைம் பண்ணிக்கிட்டேன். ஸோ கிளைம் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பில்லிங் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. பில்லிங் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருங்க, கொடுத்துட்டு நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 1000 கிரெடிட்ஸ் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எந்த அசட்ஸ் வேணுமோ சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விண்டேஜ் ரூம் சீனை வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு சீனை வந்து Unreal Engine 4க்கும் 5க்கும் வந்து இவங்க வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் ஃபைல் அப்படியே உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சீன் மட்டும் 45 கிரெடிட்ஸ் ஆகுது. ஸோ நான் ஆல்ரெடி இந்த சீனை வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு நான் வேறு ஏதாச்சும் வெப்பன்ஸோ ஏதாச்சும் நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த வெப்பன் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எந்த அசஸ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ டவுன்லோட் கொடுப்போம். ஸோ டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா திருப்பி பில்லிங் டீட்டெயில்ஸ் கேட்கும். பில்லிங் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. கரண்ட் பேலன்ஸ் 1000 கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பேட் கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எரர் வச்சு வரும். ஸோ அதை கண்டுக்காதீங்க. கண்டுக்காமல் உங்கள் அக்கௌண்ட் போங்க. மேலே உங்கள் ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட் போங்க. ஸோ அக்கௌண்ட் போனீங்க அப்படின்னா டவுன்லோட்ஸ் அப்படின்னு இருக்கும். டவுன்லோட்ஸ் போங்க. டவுன்லோட்ஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு 10 கிரெடிட்ஸ் வந்து மைனஸ் ஆகிருக்கும். நீங்கள் என்ன வாங்கினீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிரெடிட்ஸ் வந்து மைனஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டவுன்லோட் கொடுத்தோம் அப்படின்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ரௌசர்லையோ இல்லை உங்கள் டவுன்லோட் மேனேஜர்லையோ உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்பீடு வந்து இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய இப்போதைக்கு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஸ்பீடு வந்து எனக்கு கம்மியாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து 100 Mbps, பட் எனக்கு இருந்தாலும் வந்து கம்மியாக தான் ஸ்பீடு வந்து ஸ்லோவாக தான் இருக்குது இந்த வெப்சைட் மட்டும். ஸோ அது ஏன் தெரில, மேபி VPN போட்டால் சரியாக இருக்கும், இல்லை உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து ஸ்பீடு வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து அந்த விண்டேஜ் ரூம் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருந்த ப்ராஜெக்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். எப்படி குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நான் அந்த விண்டேஜ் சீன் வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா Unreal Engine 5க்கு தான் டவுன்லோட் பண்ணேன். 4க்கு டவுன்லோட் பண்ணல, 5க்கு தான் நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டை பார்க்குறோம். ஸோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது குவாலிட்டி, எந்த ஒரு குறையும் இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமுக்கு இல்லை உங்கள் படத்துக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லாவே ரியலிஸ்டிக்காக இருக்குது. நான் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக நான் குவாலிட்டி வந்து ஹையில் வச்சுருக்கேன், சினிமேட்டிக்ஸில் வச்சிடல.
ஸோ ஏன்னா என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாது, லேக் ஆகும். ஸோ ஆல்ரெடி எனக்கு லேக்காக தான் ஆகுது. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டியில் ஹையில் வச்சுருக்கேன். எபிக் சினிமேட்டிக் இருக்குது, இதுக்கு மேலேயும் இருக்குது குவாலிட்டி. ஸோ அதை வச்சேன் அப்படின்னா இன்னமும் வந்து குவாலிட்டி எனக்கு கிடைக்கும். என்னோட பிசிக்கு அதுவும் இந்த டைமில் வந்து நான் ரெக்கார்ட் வேறு பண்ணணும், அதனால் ஸ்கேலபிலிட்டியில் ஹை வச்சுருக்கேன். ஸோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து இன்னும் ஃபுல் க்ளோஸ்அப் கூட போகலாம், க்ளோஸ்அப் ஆங்கிள் கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல டீட்டெயிலாக வந்து அசட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு படமோ இல்லை ஒரு கேமோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அசட்ஸில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக வந்து உங்களால் குவாலிட்டி வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வெப்சைட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன், பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்னும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கங்க. இது போல் நிறைய அசட்ஸ், நிறைய ஃப்ரீ டியூட்டோரியல்ஸ்லாம் வந்து அங்கே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய ஒர்க்ஸ் வந்து ஷோகேஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் வந்து அங்கே உங்களுடைய ஒர்க்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் மெசேஜ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.